சுவடுகள் சுவடுகள் காலத்தின் பதிவுகள். பிரதியாக்கம் ஷாக்கிர் முஹம்மத். முட்டாள் காவலனே, இப்படி தூங்கி வழியாது. இது அமைச்சரின் மாளிகை. திருடுவதற்கு யாரும் வரப்போவதில்லை. குருட்டு நம்பிக்கையில் குரட்டை விட்டு விடாதே. ஏதோ விபரீதம் நடந்தால் நம்மை சிறையில் தள்ளி சாட்டையால் துவைத்து விடுவார்கள். வா, கொஞ்சம் அங்கும் இங்குமாக இருவரும் நடக்கலாம். நான் நடந்தபடியே தூங்கிக் கொள்கிறேன். எரியும் தீப்பந்தங்கள் மாளிகையின் வாயில் பக்கமாய் கையில் கூரிய ஈட்டியுடன் அங்கும் இங்கும் உலாவரும் காவலர்கள். உப்பரிகை பக்கம் காவலுக்கு யாரும் இல்லை. சிப்லி, மாளிகைக்குள் நீ எட்டி குதிக்க அதுதான் சரியான இடம். நடுநிசி நேரம் வரை காத்திரு. காவலர்கள் சற்று கண்ணயர்ந்ததும் நொடியும் காத்திருக்காத காரியத்தில் இறங்கிவிடு. அமைச்சரின் மாளிகைக்கு யாரும் திருட வரமாட்டார்கள் என்ற பொல்லாத நினைப்போ. அலட்சியம்தான் இந்த பாரசீகத்து திருடனின் பிழைப்பே. உப்பரிகையின் பக்கம் மெதுமெதுவாக நடந்து செல்வோம். மிகிறேன். இனியவளே, இதோ இங்கே பார், ஜொலிக்கும் அற்புதம். ஆஹா, பிரகாசிக்கும் அதன் அழகில் மெய்மறந்து விட்டேன். பாரசீக தேசத்தின் மாமன்னர் சா நவாஸின் தலைமை அமைச்சன் தன் மனைவிக்கு எழில் மிகுந்த என் இல்லால் உனக்கு தரும் அன்பின் பரிசுதான் இந்த மாலை. பச்சை மரகதமும் வைரங்களும் கொண்டு செய்யப்பட்டது. உங்கள் அன்பிற்கு முன்னால் இந்த மாலை ஒன்றும் பெருமதி அல்ல எனக்கு. தெரியும் மிகிறேன். அலையை விரும்பாத ஆளிகள் இல்லையே. இளங்கும் வெண்மதியை வெறுக்கும் இரவுகள் உண்டா சொல். அன்பே, அகத்தில் நிறைந்து இதயத்தால் பெருக்கெடுக்கும் உன் அழகிய வார்த்தைகள்தான் நம் அன்பின் அடையாளம். அல்லும் பகலும் அயராது உழைத்து களைத்து இல்லம் வரும் ஆடவருக்கு இல்லாளின் இனிய பேச்சுக்கள் தான் எத்தனை ஆறுதல் தெரியுமா மிகிறேன். மென்மையை விட்டு பிரியாத பற்று போன்றது நம் நேசம். போதும் போதும், இனிமேல் ராக்கதைகள் பேசிக்கொண்டிருக்க நேரம் இல்லை. ஏன்? நாளை விடிந்ததும் அரண்மனையில் விருந்து. மறந்து போனதா உங்களுக்கு? மறப்பதா? நானா மிகிறேன்? நாளை நம் கலிஃபா ஏற்பாடு செய்துள்ள பெரும் விருந்துக்கு இந்த மாலையை அவசியம் அணிந்து வா. அங்கு வரும் எல்லா பெண்களும் இந்த மாலையின் கலை நயத்தையும் அதன் அற்புதத்தையும் உன் அழகையும் பற்றித்தான் பேச வேண்டும். அதுதானே என் பதவிக்கு கிடைக்கும் அங்கீகாரம், பெருமை. புரிந்தது புரிந்தது. சரி, சற்று காத்திருங்கள். எங்கே செல்கிறாய்? பக்கத்து அறையில் தானே பாதுகாப்பு பெட்டகம் இருக்கின்றது. இந்த மாலையை அங்கு வைத்து விட்டு வருகின்றேன். நல்ல யோசனை. மேரி, என்ன ஆயிற்று? ஐயோ, அந்த மாலை திருடு திருடு ஓடுகிறான். பிடியுங்கள். ஐயோ ஐயோ, மேரி, என்னவாயிற்று உனக்கு? ஏன் இந்த நடுக்கம்? உன் கண்களில் ஏன் இந்த அச்சம்? மாலை மாலை சொல், மாலைக்கு என்னவாயிற்று? திருடன் என்னிடம் பறித்துக்கொண்டு உப்பரிகை குதித்து. விடு. திருடனை நம் வீரர்கள் எப்படியும் பிடித்து விடுவார்கள். உன் உயிருக்கு ஆபத்து ஏதும் ஏற்படவில்லையே, அது போதும் எனக்கு. எழுந்திருமைகிறேன். பதட்டப்படாதே, நான் இருக்கிறேன். தலைமை அமைச்சரின் மாளிகையில் திருட்டா? அதுவும் நான் இருக்கும் போதே. என்ன தைரியம்! யார் அவன்? என் கைகளில் திருடன் கிடைத்தால்
அவனது இரு கைகளையும் அறுத்து பாழடைந்த சிறைக்குள் தள்ளுகிறேன் அவனை. அல்லாஹ், எங்கே சென்றாலும் நம்மை விடமாட்டார்கள் போல் இருக்கிறதே. இதற்கு மேல் ஓடவும் முடியாது. இப்படி மூச்சு வாங்குகிறதே. பேசாமல் இந்த மாடையை தூக்கி எங்கேனும் எறிந்து விட்டால். வேண்டாம், வேண்டாம். உயிரை பணயம் வைத்து செய்த திருட்டு கையில் கிடைத்திருப்பது முடியாத மாடை. பக்கத்தில் தான் என் குடிசை. அங்கே போய் ஒளிந்து கொள்வதுதான் தப்பிக்க ஒரே வழி. வீரர்கள் இந்த பக்கம் தான் வருகிறார்கள். வருகிறார்கள். மகளே, மனா, இன்னுமா நீ உறங்கவில்லை? பசிக்கிறது தாயே. கொஞ்சம் பால் இருந்ததே. நம் வீட்டு பூனைக்கு கொடுத்து விட்டேன். பாவம் அது. இறைவனின் சோதனையை பார்த்தாயா மகளே? சோதனையா? வேறென்ன? என் மகள் இரக்க குணமுள்ளவள், மகனோ அரக்க குணமுள்ளவன். திருடன். உன் தந்தை பெரும் வீரன், இந்த நாட்டுக்காக போராடியவர், வீர மரணம் அடைந்தவர். அவருக்கு பின் நமக்கு இருந்த ஒரே ஆறுதல் ஷிப்லிதான். ஆனால் அவனோ உழைப்பதற்கு 1000 வழிகள் இருந்தும் திருட்டையல்லவா தொழிலாக செய்கிறான். புத்தி சொன்னால் எதிர்த்து பேசுகிறான். அவனால் ஒவ்வொரு இரவும் என் மடியில் நெருப்பை கட்டிக்கொண்டு காலம் கடத்துகிறேன். தாயே, இனிமேல் திருடவே மாட்டேன். திருந்துகிறேன், உழைத்து வருகிறேன் என்று காலையில் தான் என்னிடம் சத்தியம் செய்தான் சிப்லி. நம்மை ஏமாற்றுவதாய் நினைத்து அவனே ஏமாறுகிறான். போ, கதவை திற. ஷிப்லிதான் வந்திருக்க வேண்டும். இன்று தான் உழைக்கும் பணத்தால் எனக்கு இனிப்புகள் வாங்கி வருவதாக சொன்னான். இப்படி வெகுளியாக இருக்கிறாயே. சகோதரனே, என்ன இது? உடம்பெல்லாம் கீறல், இரத்தம். சத்தம் போடாதே. முதலில் கதவை மூடு. போ. என் கைகளை பார். ஜொலிக்கும் மாலை. இது யாருடையது? எங்கு திருடினாய்? மகளே, ஷிப்லி, என்ன இது? உன் உடம்பெல்லாம் கையில் என்ன மாலை? தாயே, இந்த மாலையை எங்கிருந்தோ திருடி வந்திருக்கிறான். கொஞ்சம் பேசாதிருங்கள். நம் வறுமையும் துன்பமும் இன்றுடன் இல்லாது போகிறது. இந்த மாலையை விற்றால் நிறையவே பணம் கிடைக்கும். நாம் செல்வத்தில் மிதக்கலாம். என்ன உளறுகிறாய்? இந்த மாலையை பக்கத்து தெருவில் கண்டெடுத்தேன். இந்த பதற்றம், மூச்சிரைப்பு, உராய்வு காயங்கள், நீ சொல்வது பொய் சிப்லி. யார் அது? அதுவும் இந்த நேரத்தில்? மகளே, இரு, நான் போய் கதவை திறக்கிறேன். வேண்டாம், கதவை திறக்காதீர்கள். அவர்கள் யார் என்று எனக்கு தெரியும். அவர்களிடம் நான் மாட்டிக்கொண்டால் சிறை செல்ல வேண்டியதுதான். அப்படியானால் உண்மையை சொல் என் சகோதரனே. இதை எங்கே திருடினாய்? அமைச்சரின் மாளிகையில். யா அல்லாஹ், என்ன காரியம் செய்து விட்டாய்? உன் தந்தை இந்த நாட்டிற்காக செய்த தியாகத்தை இப்படி ஒரு காரியத்தை செய்து அசிங்கப்படுத்தி விட்டாயே. ச்சே! என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தவறு செய்தவனை மன்னிக்கலாம், தெரிந்தும் தப்பு செய்கின்றவர்களை எப்படி மன்னிப்பது தாயே? போங்கள், போய் கதவை திறவுங்கள். காவலர்களிடம் இந்த திருடனை பிடித்துக் கொடுங்கள். போங்கள். ஆகட்டும் மகளே, நானே போய் கதவை திறக்கின்றேன். வேண்டாம், வேண்டாம். இனிமேல் நான் திருட மாட்டேன். என்னை நம்புங்கள். தாயே, தாயே, நில்லுங்கள், போகாதீர்கள். தயவு செய்து கதவை. தாயே, இதோ இந்த மாலையை உங்களிடமே கொடுத்து விடும்படி என் மனைவி மெஹ்ரின் சொன்னார். பிடியுங்கள். இது எதற்கு? எங்களுக்கு? உங்கள் இருவரது உண்மைக்கும் தியாகத்துக்கும் நாம் கொடுக்கும் சிறிய அன்பளிப்பு. நீங்கள் இருவரும் நினைத்திருந்தால்
சிப்லியை காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் அநியாயத்தை ஆதரிக்காது நியாயத்தின் பக்கம் இருவரும் நின்றீர்கள். தாயே, உங்கள் கணவர் இந்த நாட்டிற்காக தன் உயிரை தியாகம் செய்தவர். உங்களின் வறுமையை போக்குவதற்கு வசதியுள்ள நாங்களும் என்றோ உதவி இருக்க வேண்டும். தாயே, உங்கள் மகன் சிப்லியை நான் மன்னித்து விட்டேன். என் மாளிகையின் காவலுக்கு அவனையே நியமித்தும் விட்டேன். உண்மைக்கும் நியாயத்திற்கும் என்றும் நலவுகள் மாத்திரமே நடக்கும். சுவடுகள் கேட்டீர்கள். பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள்: ஷிப்லி, ஷாக்கிர் முஹம்மத், அமைச்சர் யாழ் ஃபரீத் ஜஃபீர், தாய் ஃபாத்திமா ரீசா, அமைச்சரின் மனைவி நஸ்ரிஃபா சமூன், மகள் மனால் ஷைமா ஷாக்கிர் ஆகியோர். பிரதியாக்கம் ஷாக்கிர் முஹம்மத். தயாரிப்பு ஃபாத்திமா ரீசா ஹுசைன்.